இந்த கதையின் பெயர் இனிமையான பொய். குள்ளநரியும் ஆட்டுக்குட்டியும். ஒரு அழகான காட்டில் ஒரு குள்ள நரி வாழ்ந்து வந்தது. அந்த நரி மிகவும் தந்திரமானது. ஒரு நாள் அந்த நரி காட்டில் நடந்து செல்லும் போது கவனிக்காமல் ஒரு ஆழமான குழிக்குள் விழுந்து விட்டது. அந்த குழி மிகவும் ஆழமாக இருந்ததால் நரியால் மேலே ஏறி வர முடியவில்லை. ஐயோ, மாட்டிக்கொண்டேனே என்று கவலையோடு அமர்ந்திருந்தது. சிறிது நேரத்தில் அந்த வழியாக ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி குதித்து வந்தது. ஆட்டுக்குட்டியை பார்த்ததும் நரிக்கு ஒரு தந்திரமான யோசனை தோன்றியது. நரி உடனே முகத்தை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டு, வா ஃப்ரெண்ட், உள்ளே வா என்று கூப்பிட்டது. ஆட்டுக்குட்டி குழப்பத்துடன், நரியாரே, நீங்கள் குழிக்குள் விழுந்து விட்டீர்களா? நான் போய் யாரையாவது உதவிக்கு அழைக்கட்டுமா என்று கேட்டது. அதற்கு நரி, ஐயோ, நான் விழவில்லை, நானே தான் இந்த குழிக்குள் குதித்தேன். இந்த குழிக்குள் ஒரு மாயாஜால தண்ணீர் ஊற்றி இருக்கிறது. இதன் சுவை தேன் போல இனிக்கிறது. நான் மட்டும் சாப்பிடுவது நியாயமில்லை என்று நினைத்தேன். நீயும் உள்ளே குதித்து வா, நாம் இருவரும் வயிறு நிறைய குடிக்கலாம் என்று வஞ்சகமாக பேசியது. ஆட்டுக்குட்டிக்கு அந்த பேச்சு உண்மை போலவே இருந்தது. ஆஹா, தேன் போன்ற தண்ணீரா என்று ஆசையுடன் குழிக்குள் குதிக்க தயாரானது. அப்போது மரத்தில் மேலிருந்து ஒரு புத்திசாலி குரங்கு இதை பார்த்து கொண்டிருந்தது. அது சத்தமாக, ஆட்டுக்குட்டியே நில், குதிக்காதே என்று கத்தியது. ஆட்டுக்குட்டி நிமிர்ந்து பார்த்தது. குரங்கு சொன்னது, நரி உன்னிடம் வஞ்சகம் பேசுகிறது. அங்கே தேன் தண்ணீரும் இல்லை, ஒரு மாயாஜாலமும் இல்லை. நீ உள்ளே குதித்தால் உன் முதுகில் ஏறி அது வெளியே வந்துவிடும். நீ உள்ளேயே மாட்டிக்கொள்வாய். பிறரை ஆபத்தில் சிக்க வைப்பதற்காக அது இனிமையாக பொய் சொல்கிறது என்றது. உண்மையை உணர்ந்த ஆட்டுக்குட்டி சுதாரித்துக் கொண்டது. சீ, தப்பித்துக் கொள்ள என்னை இப்படி ஏமாற்றி பேசினாயா? இனி உன் பேச்சை நம்பவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து ஓடியது. குழிக்குள் இருந்த நரி, ச்சே, நம் வஞ்சக பேச்சு பலிக்கவில்லையே என்று வருத்தத்துடன் அங்கேயே கிடந்தது. இந்த கதையில் இருந்து நாம் கற்றுக்கொள்வது, வஞ்சகம் என்பது மனதில் கெட்ட எண்ணத்தை வைத்துக் கொண்டு வெளியே நல்லவர் போல இனிமையாக பேசுவதுதான் வஞ்சகம். நாம் ஒருபோதும் நம் சுயநலத்திற்காக பிறரை ஏமாற்றி பேசக்கூடாது. அப்படி பேசினால் மற்றவர்கள் நம்மை நம்புவதை நிறுத்திவிடுவார்கள். ஆபத்தில் நமக்கு யாரும் உதவ மாட்டார்கள்.